ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிக்குக்குடிய மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிட்டில் பிரதர் லவ் மீ இருக்கலடா, அதோடைய ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஏன் ஃபைனல் பார்ட்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியல. அதனால தான், சம் ரீசன்னால தான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எதிர் விட்டு போனால் நம்ம ஜாங்கோக் ஜிமினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் ரூம்க்கு வந்துட்டாரு. பொறுக்கி எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா? இதுக்கு தான் நான் அங்கே போகிறதே இல்லை, எப்போ போனாலும் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ வர சொல்ல வச்சுட்டானே சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. எப்படிலாம் ஆசையாக அதை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு டே கேட்குறாங்க. ஜிமின் ரெடியாக நீ சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரெடி டே சொல்லிட்டு எல்லாம் லக்கேஜெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே போகலாமா சொல்லிட்டு அவங்க ரூமை விட்டு லக்கேஜ் எடுத்து வெளில வர இந்த பக்கம் நம்ம என்னும் ஜாங்குக்கு அதுக்கப்புறம் நம்ம யோன்ஜன் 3 பேர் வெளில வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இவன் ஊர் கிளம்பிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜாங்கா நீ ஊருக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்னும் பார்க்குறாங்க. சீனியர் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அதான் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நாங்கள் ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நாங்கள் ட்ரிப்பு போகிறோம் சொல்கிறாங்க. ட்ரிப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பார்க்குறாங்க. ஆமாம், நாங்கள் ட்ரிப் போகிறோம், அதுவும் ஐஸ்லாண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்ல இந்த டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டே திரும்பி இவங்கள பார்க்குறாங்க. இவங்க 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு இப்போ 4 பேர் டிங்குன்னு மண்டையாட்டுறாங்க. இல்லை நாங்கள் இல்லை சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் வேறு எப்படிலாம் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம டே பார்க்குறாங்க. நாங்கள் ரொம்ப டேஸாக போகணும்னு ஆசைப்பட்டோம். இதே எங்களை ஃபஸ்ட் லீவ் இல்லையா, அதனால தான் நாங்கள் ஐஸ்லாண்ட் ட்ரிப் போகலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ நியூ இயர் வரப்போ அங்கே போய் செலிப்ரேட் பண்ண நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் சொல்ல இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு சரி ஜவுங்கா என்கிட்ட நீ சொல்லவே சொல்கிறாங்க. ஏன் நீ சொன்னியா அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க கேட்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இல்லை நீ மட்டும் போகிறேன்னு சொன்னியா என்ன என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் வீட்டுக்கு போகிறீங்க நினச்சி தானே சொல்லாமல் விட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப மாறிட்டல சொல்லிட்டு நம்ம அவங்க கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்த்து தான் இருக்கேன். இங்கே வந்து இல்லை எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஆமாம்மா, ஸ்கூல் டேஸ் எல்லாம் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை என்னென்ன கண்டுக்கவே மாட்டீங்களா சொல்லிட்டு சாப்பிட்றப்ப மட்டும் தான் ஒன்றா இருக்கும். மற்ற நேரத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்ல இப்போ டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இல்லைடா, நீங்கள் அங்கே தனியாக இருந்தாலும் கற்றுக்க முடியும். எங்கள் கூட வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் அங்கே முடிச்சுட்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு தான்டா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, நீங்களாம் இருக்கிறதுக்கு எங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற அளவுக்குலாம் இருக்குது சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அவ்வளோ ஹைட் வெயிட்டாக அப்படி இருக்காங்க. அது வேணா உண்மை தான், இருந்தாலும் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தம்பிங்க மாதிரி தானே சொல்லிட்டு ரொம்ப யோன்ஜன் சொல்கிறாங்க. அது உண்மை தான். சரி, ஓகே நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போது ஐஸ்லாண்டில் ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. சரி வாங்க அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏர்போர்ட் தான் போகிறாங்க. போயிட்டு ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. யாருக்கும் தனித்தனி சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இன்னொரு சீட்டு பக்கத்தில் வேறு ஒரு பர்சன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவன் பார்க்குறாங்க. டே ஏன் நம்மளுக்கெல்லாம் வேறு சீட்டு சொல்கிறாங்க. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. புக் பண்ணும்போது அப்படி தான் போட்டுருப்பாங்க போல சொல்லிட்டு பார்த்தா நம்ம விண்டோ சைடில் ஃபுல்லாக ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு பர்சன் வராங்க. விண்டோவில் நம்ம ஜிமின் வராரு. அதுக்கப்புறம் முன்னாடி சீட்டில் டே வராங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஜாக்சன் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பக்கத்தில் யார் வர போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம டே பக்கத்தில் என்னும் வராங்க. நம்ம பக்கத்தில் யோன்ஜன் வராங்க. நம்ம ஜாக்சன் பக்கத்தில் வந்து மெக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் பக்கத்தில் யாரை சொல்லி பார்த்தா வேறு யார் நான் தான் சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்களே என் பக்கத்தில் சொல்கிறாங்க. அம்மா நான் தான் பக்கத்தில் வந்து நான் உட்காரத்தால சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. நம்ம சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நான் எமோஜி கூட உட்காரேன், நீ வந்து உன்னோட யோன்ஜன் கூட என்னும் கூட உட்காந்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்து மறைக்கிறாங்க. அப்போல்லாம் மாற முடியாது சொல்கிறாங்க. என்னன்னு நம்ம தானடா மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கே நீ என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களையும் வரீங்களான்னு கேட்டிங்களா, அப்போல்லாம் சீட்டை மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் தான் தனியாக தானே வந்தோம் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்கிற ரிவெஞ்ச் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க கேட்குறாங்க. ஜிமின் அவனுக்கு ஓகே தானே ஜங்கு பக்கத்தில் உட்காரது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே தான் டே சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. இப்போது செட் பட்டை வியர் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி போடணும் சொல்லிட்டு ஜிம் எடுக்கிறாங்க. இப்போ ஜங்கு காட்ட சொல்லிட்டு அவரை போட்டு விட்றாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு போட்டு அப்புறம் ஜிம்னு உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. ஃபைனலாக இங்கே ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு லைட்டாக விங் பண்ணுறாங்க. விங் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அந்த சீட் எப்படி உனக்கு கிடைச்சது சொல்கிறாங்க. தெரியல, அது ஃபைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஃபைட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்னா அப்படியே உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஜங்கு போகிற வழி ஃபுல்லாக அவருக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. வரதெல்லாம் வாங்கி தராரு. ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க. ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இங்கே அவங்க ஐஸ்லாண்டில் ரீச் ஆகிட்டாங்கடா. ஒரு 3 hours ஆஃப்டர் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ இறங்குறாங்க. கீழே இறங்கிட்டு சரி, ஓகே ரெசார்ட் எங்கே புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்னும் ஒரு ப்ளஸ் சொல்கிறாங்க. அங்கே கூட நீங்கள் எங்க கூட தானா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் கூட வரோம், நாங்கள் தனியாக தான் வரோம் சொல்லிட்டு நம்ம யோன்ஜன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகேடா சண்டப்படுறீங்க வாங்க சொல்லிட்டு எல்லோரும் ஒரே கேப் புக் பண்ணி அப்படி ஒன்றா போகிறாங்க.
ஃபைனலாக இங்கே அந்த ரெசார்ட்டுக்கு வராங்க. ரெசார்ட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ் சூப்பராக இருக்குலாம் சொல்கிறாங்க. ஆமாம், நியூ இயர் வர போகிறதுனால ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவங்கள மாதிரியே நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நிறைய வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ ரூம் புக் பண்ணலான்னு போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரூம் வந்து கொஞ்சம் தான் அவைலபிளாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாம், ஒரு 4 ரூம் தான் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. யாரையும் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்று பண்ணலாமா, ரூமை ஷேர் பண்ணிக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, என்ன நிறைய புக் ஆகிடுச்சு எல்லா ரூமும். இதான் இருக்கிறது பெஸ்ட் ரெசார்ட்டு, நம்ம இங்கே புக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை விட்டோம்னா வேறு இடத்துக்கு போனால் நல்லா இருக்காது. இங்கேருந்து பார்த்தா தான் மெயின்லேயே இருக்குது பீச்சு, எல்லாமே இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ ஓகே, அப்போ அப்படின்னா ஆளுக்கு 2 பேர் ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு இப்போ அந்த 4 ரூமுமே புக் பண்ணிட்டாங்க. அது 8 பேருக்கு ஆகும். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன் ரூமில் யார்டா சொல்லி கேட்குறாங்க. நம்மளே ஷேர் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா, காய் நீ யோன்ஜின் கூட ஸ்டே பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போது யோன்ஜின்னா காய் பார்த்தா இவங்க பண்ணுறா, காய் பார்க்குறது இவங்க ஒருத்தன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட. ஏன்னா இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் யோன்ஜின் தான் நம்ம காய் பண்ண சுற்றுவார். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம மெக் பார்க்குறாங்க. மெக்கு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு எப்பவும் போல ஜாக்சன் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ எனக்கு என்ன நீ வந்துறியா, இல்லை ஜிமின் நீ வந்துறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே நான் அப்படி சொல்ல வரேன். என்ன வச்சு அவங்க பார்க்குறாங்க. நீ என்ன எடுத்துக்க, நான் அவங்க கூட நான் ஜிமின் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா, சரி கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் செட் ஆக சொல்கிறாங்க. ஏன் செட் ஆகாது சொல்லிட்டு நம்ம யோனிச்சு கேட்குறாங்க. அதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோனிச்சு நம்ம காய் பார்த்து சொல்ல சரின்ட்டு அவர் அமைதியாக இருக்குது. ஃபைனலாக எங்கள் ரூம் எல்லாமே கிடச்சிருது. இப்போ நம்ம ஜிம்மின் ஜவுக்கு தானே ஒரு ரூம். ஓகேவா, ஜிம்மின் ஜவுக்கு ஒரு ரூமு, டே அண்ட் என்ன ஒரு ரூமு சொல்லிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டாங்க. ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் ரூமுக்குள்ள வந்ததுமே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக லக் பண்ணல. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி என் ரூமில் வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்போ வந்து உனக்கு பிடிக்கலையா, நான் வேறு யார் வரணும் சாருக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி வேறு யார் வரணும் அப்படி சொல்கிறாங்க. அது சும்மா அப்படி சொல்கிறாங்க. நடிக்காதடா கேடிப்பையா சொல்லிட்டு ஜவுக்கு தான் ஜிம்மி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி சரி வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வா லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு லக்கேஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மினுக்கு ஜங்குக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் ஆனால் பெட் வந்து 2 டபுள் பெட்டாக இருக்குது. ஓகேவா, டபுள் பெட்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு அவர் பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இந்த பெட்டை ஒன்றா போடலாம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வாடா சொல்லிட்டு அவர் அந்த பெட் 2 ஒன்றா சேர்த்து வச்சிடறாரு. பார்க்க அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆனால் நீ நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா, நீ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த டே நைட்டு இவங்க எல்லோரும் நல்லா போய் சாப்பிட்றாங்க. ஹாப்பியாக இருக்குது. இப்போ டே கேட்குறாங்க. ஜிம்னா அவனுக்கு ஓகே தான் ஜவுங்க கூட சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, என்ன உன் தம்பி அவன் தம்பி தானே சொல்லிட்டு அவங்க சொல்ல இந்த பக்கம் காய்க்கு அவ்வளோ ஒரு காய் எப்படி ஒழிஞ்சு மறைச்சி பார்க்குறது எழிஞ்சு தான் வந்துட்டு என்ன காய் பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. நாங்களும் உங்களை அண்ணனை பார்க்குறதே இல்லையே சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தம்பியாக தான் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல எழிஞ்சிருக்கே கோவம் தான் வருது. இந்த பக்கம் ஜங்க் பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காரு. ஜிமின்னா ஜங்குக்கா எதுவும் சொல்லாத சொல்லிட்டு அப்படி கண்ணிலே சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது ஒரு 3 டேஸ் அங்கேயே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இங்கே நிறைய ரைடு இருந்திருக்கும். ரைடு அதுக்கப்புறம் பைக் ரைடு சொல்லிட்டு ஏகப்பட்டது போயிருப்பாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி பார்த்துட்டு மெமரிஸாக ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி தான் நியூ இயர் டே, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நியூ இயர்க்காக கேக்கில் அங்கேயே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அது ஹோட்டல் சார்பாகவே வந்து நாங்கள் வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம், நீங்கள் வந்து கலந்துக்கோங்க சொல்லிட்டு இன்வைட் பண்ணிடுறாங்க. இங்கே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. நல்லா நியூ ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க கேக் கட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா டான்ஸ் மோடில் இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் மோடில் இருக்காங்க. இப்போது ஜங்கு கூட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்கா என்ன கேட்குறாங்க, என் கூட வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. எங்கே ஜங்கா போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. நீ என் கூட வா சொல்லிட்டு ஜங்கா ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அந்த பீச்சோட மெயின் அந்த பீச்சோட மெயின் பிளேஸ்க்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே வந்து போட்லாம் இருக்கணும். ஓகேவா, அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. எதுக்கு ஜங்கா இங்கே சொல்ல நீ வாசல் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது, இதை போட்டுக்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீ போட்டுக்க சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிம் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்கு போட்டுக்கிறாங்க. அங்கே ஒரு பைக்கு வந்து அந்த வாட்டர் பைக் இருக்கணும், அது இருக்குது. அந்த பைக்கில் அப்போ ஜங்கு போய் உட்காராங்க. அந்த உட்கார சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டு நீ உட்காரலாம் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு ஜங்கா நீ வாடா சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்னை ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சார் நீ பிடிச்சிக்கோ சொல்கிறாங்க சார். ஜிம் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போது அந்த பைக் அப்படியே அம்மா ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போக போகிறோம், ஐயோ நைட் டைமில் கடலில் எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் தான் நம்ம ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லைட் ஹவுஸ்க்கா எதுக்கு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த லைட் ஹவுஸில் வந்து நிற்கிது. அது கீழே இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க்கும் அந்த கீழே இறங்குறாங்க. அந்த பைக் இருக்கலாம், அது கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டோம். ஜவுக்கு ஜிம்னும் அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜவுக்கு அங்கே வரலாமா, தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. நான் பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ வா சொல்லிட்டு ஜவுக்கு தான் ஜிம்மை கூட்டிகிட்டு வராங்க. சொல்லிட்டு ஜிம்னு ஜங்கு ஒன்று தான் போகிறாங்க மேலே.
மேலே போய் பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி உள்ள கடலை அழகாக பார்க்கலாம். அப்படியே அந்த லைட் ஹவுஸ் அங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த லைட் வெளிச்சம். அழகாக இருக்குது. தூரத்தில் சின்ன சில போட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, ஷிப்பில் வந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு ஜம்கா இங்கே சொல்கிறாங்க. எனக்கு எப்படி கன்ஃபியூஸ் பண்ண தெரியல, ஆனால் சிம்பிளாக பண்ணணும்னு தோணுச்சு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணி வைக்கிறாங்க. டர்ன் பண்ணிவிட்டு இது பாரு சொல்கிறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பியில் நம்ம அழகாக ஜங்க் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி அதில் பார்ச்மெண்ட் ஜான் ஜங்கு சொல்லிட்டு எழுதிட்டு அதை ஹார்ட் அண்ட் ஷேப்பில் மேக் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் அதை அட்டாச் பண்ணிட்டாரு. எப்போவுமே அது பர்மனெண்ட்டாக அதோட இருக்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இது என்ன சொல்லி கேட்குறாங்க. இது நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அது ஜியோன் பார்க்குன்னு வரும், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாக்கா ஜங்குக் ஜிமின்னு வந்தோம். அப்படி தான் அவர் அதை ஹார்ட்டில் மேக் பண்ணியிருக்காரு. மேலேருந்து கீழேயும் கீழே மேலே போகும்போது 2 நேமாக தான் வரும். மேலே சார் நேமும் கீழே இவங்க ரியல் நேமும் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க. இது நம்ம இவன் நம்மளே இல்லை கூட சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்மளே இல்லைனா கூட நம்மளுடைய மெமரிஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம நேம் இதிலே இருக்கும். ஈவன் என்ன ஆனால் கடலுக்கு என்ன ஆனாலும் லைட் ஹவுஸ் மட்டும் ஒன்றுமே ஆகாது. ஓகே, இது அப்படி தான் இருக்கும். ஈவன் சுனாமியும் வந்தால் கூட இது அப்படி தான் இருக்கும். இது அசைவாசியாது வரைக்கும் தெரியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி தான் இந்த நேம் எப்போவும் இது கூட இருக்கும். ஓகேவா, இது அப்படியே நான் ஒரு நேம் வச்சு மாதிரி அப்படியே இருக்கும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது சொல்கிறாங்க. இது நானே கிரியேட் பண்ணது. ஓகேவா, இந்த சிப்பியால் நானே கலெக்ஷன் பண்ணி நானே பெயிண்ட் பண்ணி இதில் எப்போ பண்ண சொல்கிறாங்க. அது வாண்டி தூங்கிட்டு இருக்கும்போது டெய்லி பண்ணேன். ஓகேவா சொல்கிறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. டபுள் கலர் மிக்ஸ்ட் ஆகிட்டு அதில் தான் நேம் அவ்வளோ எழுதியிருக்கோம். இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். யார் நினச்சது எடுக்க முடியாது. ஓகேவா, இது நான் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுறது இதுலேயே சொல்கிறாங்க. ஜங்க் எடுத்துல ஜிம் லைட்டாக எடுத்து பார்க்குறாங்க. அது பறவையில் அப்படியே கட்டச்சிலாயிட்டு இங்கே பறவை. இது யார் நினச்சாலும் வராது. அப்படியே சொல்கிறாங்க. இது எப்போவுமே இங்கே இருக்கணுன்றக்காக என்னோட ஒரு சின்ன ஆசை. ஓகேவா, உனக்கான ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ சொல்கிறாங்க. நீ நினைக்கிற என்னடா ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இது மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதெல்லாம் உனக்கு கொடுக்கலாம் உன்ட்டு. அது கொஞ்சம் டேஸ் வச்சுருந்து நம்ம என்றைக்கும் ஒன் டே தூக்கி போடுவோம். இல்லை ஜஸ்ட் நம்ம மட்டுமே வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்போவுமே இருக்கும். யாராவது இங்கே வந்து பார்த்தாங்கன்னா கூட யாராக இருக்கும் ஜான் ஜங்குக்கு பார்ச்மெண்ட் யாராக இருக்கும் சொல்லிட்டு யாரும் யோசிப்பாங்களா சொல்கிறாங்க. லவர்ஸாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா இது ஆர்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. நீ எப்படி ஜங்கா இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தோணுச்சு இது அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருக்கிறது எது ரொம்ப ஃபேமஸ் நான் பார்த்து ஐஸ்லாண்டுன்னு போடும்போது இந்த லைட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ்னு வந்துச்சு. ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து லெவல் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பார்க்க வருவாங்க சொல்லிட்டு நான் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இருக்கிறதுல இங்கே இதுதான் ரொம்ப பெரிய லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அதனால தான் இங்கே நம்ம நேம் முதல்ல இது பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கீழே பார்த்தா ஜங்க் அந்த நேம் வந்து செதுக்கி இருக்காரு. அந்த லைட் ஹவுஸ்குள்ளே செதுக்கி வச்சிருக்காரு. இப்படி அந்த நேம் வந்து அதிலே பதிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படி செதுக்கி வச்சிருக்காரு. அது அவ்வளோ அழகாக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இதை நான் எதனா பொறிச்சு வச்சு நேம் வந்து பொறிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா சொல்கிறாங்க. அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மின் போய்ட்டு ஜம்கா லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்கா தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஏன் லவ் பண்ணக்கூடாதா என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆனால் எனக்கு இவ்வளோதான் சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் கூட நான் லவ் பண்ணேன், அதை இன்னும் கூட பண்ணணும் ஆசை. ஓகேவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் சிம்பிளாக பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்முக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. வெளியே மேரிமி பார்க்ஸிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் ஜங்கு நீல் டவுன் பண்ணியிருக்காரு. கையில் ஒரு ரிங்கை வச்சுட்டு ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்லு வெளியே மேரிமி பார்க்ஸிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா இப்போ மேரேஜ் இப்போ இல்லைடா, இப்போ நம்ம மேரேஜாக பண்ணிக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ரிங்கை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஒரு நியூ இயர் கிஃப்டாக. ஓகேவா, ஆனால் எப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு தெரியுதோ அப்போ ரியல் மேரேஜே நடக்கும். அவங்க பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, இப்போதைக்கு நீ நான் மட்டும். ஓகே, உனக்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்க சொல்கிறாங்க. சரி அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜெமினும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு எங்கே எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிமின் இடத்துல ஜெயின் மட்டும் தான் போட்டிருக்கு. அதனால் 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டதுக்கப்புறம் அவர் ஜிம்மோட பேசுக்கு அப்புறம் எப்படியே வந்துட்டு 4 ரொம்ப லவ்வோட மிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஐ லவ் யூ. ஓகேவா, எனக்கு இப்படி சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். ஹாப்பி நியூ இயர்மா சொல்கிறாங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே அவங்க இருக்கிற ரெசார்ட்டில் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே வந்துட்டு அங்கே நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 12 o'clock நம்ம ஜங்குக்கு ஜிம்னு ஒன்றா இருக்காங்க.
இந்த இயருக்கு அப்புறம் எவ்ரி இயர் நம்ம கூட மட்டும்தான் நியூ இயரும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ சொல்கிறாங்க. ஐயோ தேங்க்யூ இல்லை, லவ் யூ டூ சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஹாப்பி நியூ இயராக சொல்கிறாங்க. வா போகலாம் கேக் கட் பண்ணுவாங்க அங்கே சொல்கிறாங்க. கடவுளே சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு ஜங்க் தான். இப்போ அவங்க ஒரு கேக் எடுக்கிறாங்க, இது சொல்கிறாங்க. இது முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே நம்ம 2 பேர் மட்டும் கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த கேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ கேண்டில்ஸ் எடுத்து சொல்கிறாங்க. ஜிமின் கேண்டில்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் அழகாக வந்துட்டு ஜான் ஜிமின் ஹாப்பி நியூ இயர்ஸ் அது போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் ஜங்கும் சேர்ந்து கட் பண்ணி 2 பேரும் ஒருத்தவங்க ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு ஷிப் வந்துட்டு இருக்குது. அந்த ஷிப்போட வெளிச்சம் இவங்க மேலே அழகாக அடிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த ஷிப்போட வெளிச்சம் அந்த லைட் ஹவுஸ் மேலே படும்போது லைட் ஹவுஸில் உள்ள அந்த நேம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிப்பியெல்லாம் பண்ணியிருப்பாங்கடா, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஜங்கு அதை டபுள் கலர் கொடுத்துருப்பாருங்க, டபுள் கலர் கொடுத்து அதை செட் பண்ணி வச்சுருந்தால அது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இங்கே வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இங்கே வா சொல்லிட்டு ஜங்கு ஜிமினும் அந்த ஹார்ட்டினுக்கு இந்த சைடில் ஒருத்தவங்களும் அந்த சைடில் ஒருத்தவங்களும் இருந்துட்டு அழகாக செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த லைட்டோட வெளிச்சத்தோடு சேர்த்து எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க, இது பார்ப்பாங்க, அவங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் நம்ம இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது. அது இது அழகாக இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம கிட்ஸ் பிறந்ததுக்கப்புறம் கூட கூட்டி வந்து காட்டுவோம் சொல்கிறாங்க. என்னென்னு இது நம்ம உன்னோட அப்பா அம்மாவுடைய நினைவு சின்னன்னு சொல்லிட்டு காட்டுவோமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷை ஆகுது ஜங்கா, நீ அந்த வீட்டில் யோசிக்கிறியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஃப்யூச்சர் பிளான் கூட பண்ணிட்டேன் ஓகேவா. க்யூட்டாக ஒரு பேபி கேர்ள், அப்புறம் ஒரு கொஞ்சம் ரகடாக ஒரு பாய் பேபி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறதுக்கா. ஆமாம் ஏன்னா அவன் தங்கச்சியை அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் பையன் என்ன மாதிரி ரகடாக இருக்கட்டும், பொண்ணு ஒன்றை மாதிரி க்யூட்டாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்ல ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ இப்படிலாம் யோசிக்கிறியா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய யோசிச்சிருக்கு, ஆனால் சொன்னால் நீ ரொம்ப ஷை ஆகிடுவா சார் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே ஜங்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து போய்டுவோமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நாங்கள் ஒருத்தவங்க தேடுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் சொல்லிட்டு ஜங்க் கூச்சிக்கணும். எனக்கு ரொம்ப நேரம் இருக்க விட மாட்டாங்க ஓகேவா, கொஞ்சம் நேரம் பர்மிஷன் தான் வாங்கியிருந்தாங்க அளவாக கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு அவரும் கீழே ஜிம் நேரம் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது இப்படி தானே இருக்கும், இப்படி தான் இருக்குது, எங்கேயும் போகுதுவா சொல்லிட்டு 2 பேர் கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே அந்த பைக்கில் லைஃப் ஜாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே இறங்கிடுறாங்க. வந்து ரிட்டர்ன் வராங்க, வந்துட்டு பீச்சோட கரைக்கு வராங்க, வந்துட்டு போலமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எங்கே வர இவங்க எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி வைப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் அங்கே ஜிம்மி கலந்துட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஜிமின் இப்போ எங்கே போய் தான் சொல்கிறாங்க, நான் இங்கே தான் இருந்தால் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனலாக இவங்க கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் ரூமுக்கு வராங்க. நைட்டு ரொம்ப எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்லாம் ட்ரிங்க் பண்ணல, ஜிமின் போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரூமில் படுக்கிறாரு. இப்போ ஜங்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிமின் போயிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சார். ஜிமின் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க ஊருக்கு தான். ஏன்னா லீவ் முடிஞ்சிச்சு, இவங்களோட ரிட்டர்ன் கிளம்புறாங்க. இப்போ ஜங்கு இந்த ரூமில் இருந்த வரைக்கும் ஜிமினா எந்த இடத்துலையுமே கூட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதோ இல்லை வேறு மாதிரி டச் பண்ணுறது அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப ஜென்யூனாக பார்த்துருப்பாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஃபேஸெல்லாம் ஜிம் ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங்காக ஒரு லுக்கு, அவ்வளோ ஹாப்பினஸ் தான் தெரியுது தவிர வேறு எதுவுமே அவருக்கு ஒரு சின்ன மார்க் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம காய் நல்லா ஜிம்மில் பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்போ எவ்வளோ பார்க்குறாங்க, நீ எதுக்கு பார்க்குறேன்னு தெரியுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னோட ஜங்குக்கா உன்னை ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பான்னு தானே பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறாங்க. அதில் சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் எதுவுமே பண்ண மாட்டான் ஓகேவா, அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் ஜென்யூனாக லவ் பண்ணுறான் ஓகேவா சொல்கிறாங்க. காய்க்கும் தெரியும் ஜிமின் ஜங்கு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே சொல்லிட்டாருன்ற மட்டும் தெரியாமல் வந்திருக்கும். பார்க்குறாங்க அப்படி ஆமாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான், அவன் அளவுக்கு ஜிமினை வேறு யாரும் கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு நம்ம அயோன்னு சொல்லி நம்ம ஜங்கு ஃபேவராக பேசுகிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா. இங்கே வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு ஜிம்மில் இப்போ அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. என்ன ரீசன்னா அவர் நல்லா படிக்கணுன்றதுக்காக ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணுறாரு ஃபோக்கஸில். இங்கே ஒன் டே நம்ம ஜிமினும் நம்ம அலெக்ஸும் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வெளில போயிருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க கிளாஸில் அவர் இல்லை காணும். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கல, அந்த ரீசனால் அவங்க எல்லோரும் ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன பேபி வர காணும் சொல்கிறாங்க. பேசுகிறவங்க கூட அட்லீஸ்ட் பார்ப்பேன், இப்போ காணுமே அவனை சொல்லி பார்த்துருக்காங்க. கரெக்டாக அலெக்ஸும் ஜிமினும் வந்திருக்காங்க. அலெக்ஸ் நம்ம ஜிமினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாரு போல, அவர் சாப்பிட்டு வந்துருக்காரு. பார்த்து சாப்பிட்டு சொல்லிட்டு அவர் மொதல் வைப் பண்ணி விட்டுருவார். இது பார்க்க ஜங்கு கோவம் வந்துடுது. அப்படி ஜங்கு ஜிமினுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜிமினு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அலெக்ஸை பார்த்துட்டு வந்துருப்பாரு. டேரெக்டாக பார்க்கும்போது ஜிமின் பயந்துட்டாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அலெக்ஸ் பார்க்குறாங்க, அங்கே பாரு உனக்கு அறிவு இல்லை, இப்படி வந்துட்டு கொஞ்சம் பேர் குறுக்க வந்து நிற்கிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ அலெக்ஸ் திட்டாதீங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா திட்டாதீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் உங்கள்கிட்ட ஒரு பார்சல் இன்ட்ரோ பண்ண நினச்சி அலெக்ஸ் சொல்கிறாங்க. சொல்லி கேட்குறாங்கக்கா, ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல அலெக்ஸ் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்களா, நீங்கள் யார் லவ் பண்ணாலும் நான் யார் லவ் பண்ணாலும் ஹாப்பியாக இருப்பேன் சொல்லிட்டு நான் இவங்களாம் லவ் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுவீங்களா ஒரு பேபி மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன ஒரு பேபி மாதிரி பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஜூனியர் தானே ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜூனியர் தான், பட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல இப்போ அலெக்ஸ் புரிஞ்சுட்டு நீ டேவோட தம்பி தான் லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிமுக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க. சரி ஓகே யாரும் சொல்லியிருக்க மாட்டேன் போல எனக்கு அது தெரியுது. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க, பாரு என்னோட ஜிம் நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போது அலெக்ஸ் ஜிமின் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவன் என்னோட ஜிமினை நல்லா பார்த்துப்போ சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் புரியுது ரொம்ப பாசிட்டிவான பையன் போல சொல்லிட்டு, சரி ஓகே ரொம்ப கோவப்படாத ஓகேவா, பேபி எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நாங்கள் ப்ராஜெக்ட் விஷயமா வெளில போயிருந்தோம், அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், அது தப்பாக கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் இல்லை அது சொல்கிறாங்க. எனக்கு பாருன்னு அவன் ஃப்ரெண்டு அவன் என்ன வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி பார்ப்பான், நான் அவனை லவ் பண்ணாலும் அவன் எனக்கு ஒரு பேபி மாதிரி ஓகேவா, அவ்வளோதான், நான் வேறு மாதிரி தப்பான இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்ததில்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவரும் வாட்ச் பண்ணி பாரு அலெக்ஸோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அதை விட என் பாய் ஃப்ரெண்டாக ரொம்ப நம்புறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்னி பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்னி கூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போது அலெக்ஸ் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம்னி பேசிட்டு வர போகிற சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறங்க ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கோவத்தை வந்துருப்பாரு. ஆனால் இவர் கன்ஃபியூஸ் பண்ணதுனால இவர் சொல்லிட்டார் இல்லையா, இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணதால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்னி இன்ட்ரோ பண்ணிட்டு நம்ம அலெக்ஸ் கிட்ட தான் அவர் பார்க்குறாரு. என்னை வேறு யார்ட்டும் இன்ட்ரோ பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. ஜங்கா அவங்க லவ் பண்ணான்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் ஓகேவா, நீ எனக்கு யாரும் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினச்சா சொல்லிட்டேன், வேணா டே முடி சொல்லவா சொல்கிறாங்க. எங்கள் சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க. உனக்கு பயந்தானே சொல்கிறாங்க. கொஞ்சம் பயந்தான் சொல்கிறாங்க. அவன் ஜங்கா எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை டே அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்களே அது யார் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க. இல்லை நீயும் லவோ என்னோட அண்ணன்ட்ட சொல்லாதப்போ நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும், அண்ணனோட சீக்கிரட்டாக சொல்கிறாங்க. டேக்கு சீக்கிரட்டா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறனால சொல்ல முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லலாம் போ சொல்லிட்டு அவர் அந்த ஐஸ்கிரீம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த ஐஸ்கிரீம் எனக்கு கொடுத்தானா நான் சொல்கிறேன்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தரமாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு தரணும் சொல்கிறாங்க. தரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்தா அந்த பக்கத்தில் ஒரு எம்டி கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி விட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இந்த ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் கொடுத்து சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுறா சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஜிம் சொல்லிருக்காங்க. இப்போது ஜங்க் தான் ஜிமின் அந்த ஐஸ்கிரீம் அகைன் லிக் பண்ண இப்போ போயிட்டு அவர் லிப்போட அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிருக்காரு. இப்போ ஜிமின் வந்து கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலாக ஜங்க் அந்த கிஸ்ஸை டீப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பிரேக் பண்ணுறாங்க. டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த இது சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் இல்லை வேண்டாம் எனக்கு தேவையான அளவு கிடச்சிச்சு சொல்லிட்டு அந்த அவர் சொல்லிட்டு அப்போ நீ ஐஸ்கிரீம் கேட்கலையா சொல்கிறாங்க. நான் இங்கே உள்ள ஐஸ்கிரீம் கேட்ட சொல்லிட்டு லிப்பை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இப்போ நீ சொல்லு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன் டே இருக்கான்னு. ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஃபேன்ஸி இருக்காங்க சொல்கிறாங்க. ஃபேன்ஸி அதுக்கு ஆமாம் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை, ஃபேமிலியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரு அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் ஓகே, அவங்க பேர் மின்னிவங்க சொல்கிறாங்க. மின்னிவங்க டேவோட 2 வயசு பெரிய பையன் தான் அந்த பையன். அவர் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் டேக்கு தான் வந்து இப்போ ஃபேன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோனில் அவங்ககிட்ட தான் பேசுகிறான். அடிக்கடி வீக்கெண்ட் வெளில கூட போகிறான்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டேட்டு போய் சொல்கிறேன்னா சொல்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் ஹைட் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கக்கா, நான் தானே ஒரு பாய் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியா என் பாய் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. வச்சோ இங்கே பாரு இப்போ என்னால் சொல்ல முடியாது ஓகே கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொல்கிறாங்க. நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், எப்போதும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் அவனோட அண்ணன் நல்லா சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு டேமில் ரொம்ப பாசம் தப்பில்லை ஓகே டே ரொம்ப நல்லா பையன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் ஐஸ்கிரீம் மெல்ட்டாக சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஜிம்மில் அவன் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட சொல்லிட்டு அவரும் காய்ச்சி கொடுத்துட்டு அப்படி ஒரு மௌத்தை தொடச்சி விட்றாரு. பேபி மாதிரி அழகாக க்யூட்டாக பார்த்துக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா ஜங்கா இந்த வீக்கோட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெரிய ஹெட் பெயின் மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்டடி பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறோம், ஜாப் போகிறோம், ஓடி போயிடும் சொல்லி ஜிம்ஸ் எல்லாம் ஜங்க் போகிறோம் ஹாப்பி பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ தான் ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை நீ சீக்கிரம் வந்து போய்டுவில்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே போய்டுதுனா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் நான் படித்து முடிச்சுட்டு போகணும்ல, ஜாப்லாம் போகணும்ல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ எங்கே போனாலும் நான் உன் ஃப்ரெண்டு தான் இருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமே சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்முக்கு இப்போ ஜங்க் தான் சரிவா கிளாஸ் போகலாம் சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு ஜங்க் போய்ட்டு ஜிம் கிளாஸில் விட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டேஸஸ் போக போக நல்லா ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்ட்டில் இப்போ அவருக்கு யாரோ அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வர வரும் சொல்லிட்டு அதையும் அட்டன் பண்ணுமே சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை, அதனால டைம் படிக்கிறப்பெல்லாம் வந்துருக்கு அவருக்கு போகணும் ஆசை தான். அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போது 1 தண்ட ஆரம்பிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்டட் ஆகிட்டாரு. இவன் ஜங்குக்குமே தெரியும் அவர் இங்கே சியோவில் உள்ளத ஒரு கம்பெனியில் செலக்டட் ஆகிருக்காரு, ரொம்ப ஹாப்பி. இப்போ எல்லோரும் வந்து வெளியே போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் ரூமில் இருக்காங்க, ஜிம்மின் அவர் ரூமில் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா கிட்ட போவோம் சொல்லி ஜிம் நினச்சி வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க இந்த பக்கம் ஜங்கு தான்டா அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உள்ள வாசிடுறாங்க. இப்போ ஜிமினும் உள்ளே வராங்க. இவன் பார்த்துட்டு ஜங்கு ஜிமின் டேரெக்டாக போய்ட்டு ஜங்கோட லேப்டாப் போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன வேணும் பேபிக்கா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஜங்கா என்னை வெளில கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. வெளில கூட்டிகிட்டு போகணும் எங்கே கேட்குறாங்க. எங்கன்னா கூட்டிகிட்டு போய் அப்படி சொல்லி ஜங்கு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு இது மேலே ஜிமின் மேலே கேட்டதே இல்லை, இது மேலே கேட்டதே இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு படித்து ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, வெளில போகணும், ரிலாக்ஸாக இருக்கணும், வெளில கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கே போகலாம் சொல்கிறாங்க. மூவிக்கு சொல்கிறாங்க. மூவிக்கு
சொல்கிறாங்க. நல்லா ஹாரர் மூவி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஹாரர் மூவிக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டா போச்சு சொல்கிறாங்க. சரி என் கூட சார் வந்துடுவீங்க, நைட்டு காய் எப்படி சமாளிப்பீங்க சொல்லி கேட்குறாங்க. அது என்ன பண்ணுறது சொல்லி யோசிக்கிறாங்க. சரி விட்டு நான் யோன்ஜின்கிட்ட சொல்லி இப்போ பேச வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் யோன்ஜின்கிட்ட சொல்கிறாங்க. யோன்ஜினும் காயும் டேட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு என்ன எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுற எப்படி மற்றவங்களுக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக வச்சுக்கிறியோ அப்படி தானே மற்றவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் யோன்ஜின்னு காய் எங்கே கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. ஓகேவா ரைட் அப்பா ஃப்ரீயாக இருப்பா அப்போ சொல்கிறாங்க. அப்போ டே சொல்கிறாங்க. டேவும் கண்டிப்பாக போயிடுவா சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா டேவும் ஐ திங்க் வெளில போயிடுவோம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நீ நானும்மா சொல்லிட்டாங்க. நீ நானும் போவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்க. சரி ஓகே என்ன போவா சொல்கிறாங்க. என்னடா வந்து போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு வேறு என்ன பண்ணிட்டு அதான் நீ சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்ல ஜங் பார்க்குறாங்க. உன்னோட வேலை முடிஞ்சா நீ போயிடுவல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்படி அடிச்சு என்ன பாரு சொல்கிறாங்க. அடிக்கக்கூடாது தப்புனா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பாவம் பாவம் சொல்கிறாங்க. சரி ஓகே பாவம் தான் பாப்பா பாவம் தான் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடு அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுக்கலன்னா அப்புறம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிளாக்மெயிலாக பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ வெளில கூட்டிகிட்டு போவேனா போ ஜிம் போயிட்டாங்க. டேட்டி நில்றா சொல்கிறாங்க. அப்போ அப்படி ஜிம் குடிச்சிட்டு போயிட்டாரு. ஜங் பார்க்குறாங்க. கேடி அவங்கள்ட்ட கிஸ் கேட்டால் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகிடுவா சொல்லிட்டு ஜங்கு விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக நைட்டு தான் ஜிம்மிக்கு விட்டு ரெடி இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு ரெடி இருக்காங்க. இவங்க ரூமில் யாரும் காணும். அந்த ரூமில் நம்ம ஜிம்மின் போய்ட்டு ரெடி இருக்காங்க. காயும் இல்லை சொல்லிட்டு 2 பேர் வெளில வராங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மின் வரல வெளில வர டே வராங்க. ஐயோ ஜிம்மின் ஓடி போய்ட்டு ரூமில் அகைன்னு பார்ப்பேன் ஒழிஞ்சிக்கிறாரு. இப்போ டே வெளில போயிடறாங்க. டே வெளில போனதுக்கப்புறம் ஜிம்மின் வெளில வராங்க. இப்போ ஜங்கு இதெல்லாம் நின்று பார்த்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் தேவை அவனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிய போகுது. எப்படி இவ்வளோ தூரம் ஹைட் பண்ணியாச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே வாசல் இப்போ ஜிம்மின் ஜங்கு வெளில போகிறாங்கடா போயிட்டு மூவிக்கு தான் போகிறாங்க. ஜிம் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சரியான ஹாரர் மூவி. அது நல்ல பேயாக வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அது பார்த்தவங்க எப்படி இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க கழிச்சு திங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு கிடைக்காது சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல ஒரு அந்த மூவி நல்லா போயிருக்கும். ஜிம்னு அதை வச்சுக்கணுமா அந்த மூவி பார்த்துருப்பாரு. பயமாக இருக்கு சொல்லிட்டு அந்த மொத்த மூவி பார்த்து முடிச்சிருப்பாரு. ஃபுல்லாக மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் இந்த மூவியை தான் புக் பண்ண இந்த மூவி தான் புக் பண்ண நினச்சேன் சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு போஸ்டர் காமிக்கிறாங்க. பார்த்தா சரியான ரொமாட்டிக் மூவியாக இருக்குது. ஐயோ வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த டைம்லலாம் வேண்டாம் சொல்லிட்டு தான் நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி புக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்னோட நல்ல ஜம்கா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா நல்ல ஜம்காலாம் மேரேஜ் கூட வரைக்கும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எட்டப்போ 30 பேசக்கூடாது சொல்லி ஜிம் சொல்ல சரி ஓகே இது ஒரு 30 சொல்லிட்டு ஒரு வாடா சொல்லிட்டு 2 பேரும் வெளில போகிறாங்க. இப்போ ஜம்கு ஜிம்முக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி தர ரெஸ்ட் போடலாம். ஜிம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க லாஸ்ட்டாக எனக்கு ஒரு சோடா சொல்கிறாங்க. சரி 2 பேரும் அந்த கோலி சோடா இருக்கிற ஆள் கொண்டு குடிச்சிட்டு சரி போகலாம் சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேரும் வராங்க ஹாஸ்டலுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கே சொல்கிறாங்க. இருக்கும் ஏன் இருக்காது சொல்லிட்டாங்க தான் அப்படி தூக்கி ஜிம்மில் இந்த பக்கம் வர்றாங்க. பாரு ஜிம்மின் இதான் லாஸ்ட்டுக்கு ஒரு வெளில போகக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. டே உனக்கு எக்ஸாம் வரப்போகுது 1 month ஃபுல்லாக எக்ஸாம் தான் ஓகேவா அதை ஃபோக்கஸ் பண்ணி படி ஓகேவா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். என்ன பாய் ஃப்ரெண்டாக கொஞ்சிட்டே இருக்கணும் அவனை சொல்கிறாங்க. நான் அவனே கொஞ்சிட்டே இருக்க சொல்லலான்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. கேரிங்காகவும் இருக்கணும் கொஞ்சணும் அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் அப்படியே லிப்பு போய் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்னு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் ரொம்ப நேரம் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இது போதும் ஓகேவா மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இது மட்டும் போதும் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் வேறு எதுவும் கேட்கல சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னமோ சிக்கி நான் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போலையே சொல்கிறாங்க. ஜிம்னும் பார்க்குறாங்க. எனக்கு எப்போதும் நீ என்ன நல்ல நீ தான் என்ன ஃபஸ்ட்டு நீ தான் என்ன தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ இப்போயும் சாருக்கு பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பேபிஸ்க்கு முன்னாடி ஒன்று தான் கொஞ்சம் நீ சொல்கிற அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு 2 பேரும் நீ ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. சரிவா சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஜம்மத்து பையனை போய் படுத்துக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் ஓடி போய்ட்டு ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பார்த்து மறைக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஏன்டா உன் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க நான் மட்டும் மூவிக்கு போறியே எங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கா சொல்கிறாங்க. சரி விட்ற நாளைக்கு நம்ம போவோம் சொல்கிறாங்க. நிஜமா சொல்லிட்டு அது உட்காந்து இப்போ வந்து ரூமில் படுத்துடுறாங்க. இப்போ 1 month ஆஃபர் தான்டா ஜிம்முக்கு இன்றைக்கி வந்து கிராஜுவேட்டே முடியுது. ஜிம்மில் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த பக்கம் டே அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஜங்கோட கண்ணுக்குள்ளா ஜிம்மின் மேலே தான் இருக்குது. அவர் பிக்லாம் நிறைய எடுத்துருப்பார். ஜிம்மோட அந்த பிளாக் கலர் கவுண்ட் ட்ரெஸ் இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தான் கிராஜுவேட் இருந்துக்கோங்க. அப்பா மட்டும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் கிராஜுவேட் ஆகிட்டேன் எனக்கு வந்து ஒர்க் அடிச்சிச்சு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மும் இப்போ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு ஜிம்மோட அப்பா மட்டும் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மும் ஜங்கோட அப்பா மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு ஓகே நான் கிளம்புறோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மில் லக்கேஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் போகிறப்ப ஜங்கு ஒரு ஹக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹக் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அப்படி ஜங்கோட கண்ணாலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு வர சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் கிளம்புனதும் ஜங்கு ரொம்ப டியாஸ் வருது. இது வரைக்கும் ஜங்கு அழுதது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அழுறாரு. இப்போ
கொஞ்சம் என்ன பார்க்குறேன்ட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லைடா எனக்கு இந்த 1 இயர் போனது தெரியல பாரு, டைம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நினச்சே பார்க்கலடா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் அவங்க கூட ஒரு மாதிரி சுற்றிட்டே இருந்தேன் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, டேய் அழாத அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா உண்மையாக கஷ்டமாக சொல்லிட்டு இங்கே தாண்டா இருக்காங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் ஜாபில் ஜாயின் பண்ணுவாங்க. 1 வீக் புதுசாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஜாபில். அதுக்கப்புறம் அவரை பக்கத்தில் போகிற சொல்கிறாங்க. அது உண்மை தான் சொல்லிட்டு இப்போது நம்ம ஜவுக்கு சொல்லிட்டாங்க. இந்த 1 வீக் ஜிமினுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஜவுக்கு. ஏன்னா ஜிமின் ஜவுக்கு கூட ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டார். ரொம்ப அந்த பாசம் அப்படி காமிச்சா யாரும் அடிக்கடி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப ஜங்கு பிடிச்சிருக்கும். ஜங்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதான் ரியாலிட்டி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் பழகிறார். இந்த பக்கம் ஜங்கும் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்த காலேஜே எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஜிமின் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி வந்து டெஸ்ட் போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் ஜிமின் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் ஜாப்க்கு வந்துட்டு 3 months ஆஃப்டர் தான் என்னைக்கு தான் ஜிமின் அவர் கம்பெனி விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா ஒரு பர்சன் பைக்கில் நின்றுருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸால் கவர் பண்ணிட்டு இவன் ஹெல்மெட் போட்டு நின்றுருக்காங்க. இவன் ஜிமின் அப்படியே வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஒரு வாரம் போயிட்டுருக்காங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பர்சன் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டே இருக்கா. ஜிமின் ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிமின் ஹேண்ட் பண்ணி பார்க்குறாங்க. யார் நீங்கள் சொல்கிறாங்க. கிட்னாப்பர் சொல்கிறாங்க. கிட்னாப்பராக சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஓய் நான்டா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நான் தான் உட்கார சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு பார்த்து செம்ம ஹாப்பி. அப்படியே போய்ட்டு ஹக் பண்ணிடுறாரு. ஜங்கு பார்க்குறாங்க. கேட்டு எங்கள் பாரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கடா சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லி ஜிம் கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணியா. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. உனக்கு ஸ்டடிஸ் எப்படி போக சொல்கிறாங்க. ஆனால் நல்லா போகுது. என்னோட பேபிக்கு ஒர்க் எப்படி போக சொல்கிறாங்க. நல்லா போகுது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம் பிடிச்சாங்க. பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் ஜவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேரெக்டாக அந்த பைக் வந்து பீச் ரோடு தான் போய் நிற்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு பீச்சுக்கா பா சொல்லி ஜவுக்கு தான் இப்போ தான் அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜவுக்கு ஜிம் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜவுக்கு மன சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன ஜங்கு காய்ச்சுறாங்க. 1 monthல டேக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் 1 monthல மேரேஜ் இருக்குது. நீ மேரேஜுக்கு வந்துடணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேட்டே மேரேஜுக்கு வராமல் இருப்பேன். சோல்மேட்டோட மேரேஜஸ் சொல்கிறாங்க. சோல்மேட்டோட மேரேஜ் அப்புறம் பிரதரின் அவரோட மேரேஜ் சொல்கிறாங்க. பிரதரின்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் சாப்பிட சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருக்காரு. இப்போ ஜிம்மும் பேபி மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. மெதுவாக சாப்பிட சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போக செட் ஆகிடும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ஜிம் மேலே அவ்வளோ கேரிங் காட்டுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு எப்படி ஜங்கா போகுது காலேஜ் சொல்கிறாங்க. நீ இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்குடா. நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஒரு 1 month ஆஃப்டர் நீ கேட்டேவோட மேரேஜ் சொல்லிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லா ஃப்ரெண்டும் கேதர் ஆகிட்டாங்க. காலையில் ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பேபி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா தனித்தனி இடத்துல ஜாப் கிடச்சிருக்கும். ஜிம் பார்க்குற நல்லா இருக்காங்க காய் சொல்கிறாங்க. எங்கடா ஸ்டெப் இருக்கா சொல்கிறாங்க. நான் பேஜியில் ஸ்டெப் இருக்கேன். பேஜிலியா சொல்கிறாங்க. ஏன்னா தனியாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. வேண்டாம் செலவு தானே சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மேக்கு ஜாக்சன் சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டேவோட மேரேஜ் அவ்வளோ அழகாக நடந்துட்டு இருக்கு. டே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லியிருப்பாரு. நம்ம ஜிமினுக்கு மட்டும் தான் இது வந்து ஃபேன்ஸே மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டே வந்து இவ்வளோ டேஸும் அவர் லவ் பண்ணியிருக்காரு டேட் பண்ணியிருக்காருன்னு தெரியும். மற்ற யாருக்கும் தெரியல. இப்போ ஃபைனலாக நம்ம கை பார்க்குறாங்க. ஏன்டா ஜவுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவனோட பிரதர் லவுக்கு சிரிக்க தெரியாத சொல்லி கேட்குறாங்க. அது எல்லாம் சொல்கிறாங்க. பார்க்க பூனை குட்டி மாதிரி இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம யுங்கி அண்ட் டேவோட மேரேஜ் முடிஞ்சதும் ஜிமின் போயிட்டு டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சார்டா முடிச்சு நான் உன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே நீ சொல்லாமல் இருக்க ரீசன் இருக்கணும். ஓகேவா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. உனக்கு ஷையாக இருந்துச்சுடா. டே சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு ஷையாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நீ ஹாப்பியாக டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பா. நீயும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டு ஜிமின் டேட்டை சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஒரு நம்ம டே கூட நின்று பிக் எடுக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம் இவங்க பக்கத்தில் நம்ம ஜங்கு வராங்க. ஏன்னா ஒரு பேர் மாதிரி இருக்கணுன்றக்காக அப்படி நின்றுறாங்க. எனக்கு கப்பல் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்துறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக 2 பேருமே நம்ம ஜிமின் கீழே இறங்குறாங்க. ஜிமின் போயிட்டு ஜங்கா நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஜங்க் பக்கம் நான் ட்ராப் பண்ண வேண்டிய வேண்டாம். உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பாருங்கள் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சேஃபாக போக சொல்கிறாங்க. சரி 2 ஜிம் வந்துடுறாங்கடா. இப்போ இப்படி போயிட்டே இருக்குது டைம். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 3 years போயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு அவரே காலேஜ் முடிச்சுட்டு இப்போ அவரே வந்துட்டு ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கார் ஓகேவா. அதுவும் அந்த கம்பெனியை ஒரு தானாக க்ரியேட் பண்ணிப்பார். அவங்க அப்பா கொஞ்சம் மணி கொடுத்துருப்பாங்க. ஜங்கு அதை பிஸ்னஸ் ஒர்க் பண்ணியிருப்பார். தனியாக ஒர்க் பண்ணி அவர் ஒரு சிஓ மாதிரி இருக்கார். ரொம்ப பெரிய கம்பெனியில் மீடியமான கம்பெனி ஓகேவா. ஏன்னா அது இன்னும் க்ரௌண்ட் பார்க்க ரொம்ப டேஸ் ஆகும். இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு அப்பா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜங்குக்கு சொல்லுங்கள் பா சொல்கிறாங்க. நான் கூட நினச்சேன் என்னோட கம்பெனி பார்த்து சொல்லிட்டாரு. என்கிட்ட மணி வாங்கி ரொம்ப அழகான ஒரு கம்பெனி உருவாக்கிட்டேன். அப்புறம் இப்போ சிஓவும் இருக்கா. நெக்ஸ்ட் என்னப்பா பிளான் இருக்கு உனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா டேக்கே மேரேஜ் பண்ணுற சீக்கிரமாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ காலேஜ் முடிச்சு 1 yearக்கு மேலே ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிற சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறீங்க. அவங்க சின்ன பையங்க மேரேஜ்லாம் பண்ண வேணாம். கொஞ்சம் டேஸ் போட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா நீ ஃப்ரீடமாக இருக்கும் தானே நான் சொல்கிறாங்க. நான் கேட்டேன்னா என்ன ஃப்ரீடம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட போய் பேசலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பேசலாமே சொல்ல சொல்கிறாங்க. இப்போ
நம்ம ஜங்கும் ஒரு பர்சனோட நேம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற இருந்துக்கிட்டே இங்கே பாரு, ஜிமின் உன்னுடைய அண்ணோட ஃப்ரெண்டு தானே, நம்ம டேவோட ஃப்ரெண்டு தானே அவன் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம டேவோட சோல்மெண்ட் ஆச்சே சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னடா நீ இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இப்போ சொல்கிறதுக்கு? ஆமாம்மா அவன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுக்கும் சில ட்ரீம்லாம் இருந்துச்சு. ஆண்டி அங்கிள் எல்லாம் பார்த்துக்கணும், ஒரு ஓனாக ஹவுஸ்லாம் வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வாங்கிட்டாங்க. புதுசாலாம் ஒரு நியூ ஹோம்லாம் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் எல்லாமே டெவலப் பண்ணி நல்லா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ தான் ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கா. அவனுக்கு எல்லா டியூட்டியும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் ஜஸ்ட் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ எப்படி லவ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் ஃபோர்ஸ் தான் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டேனா, அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அடப்பாவி சொல்கிறாங்க. இப்போ டேக் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போது நம்ம ஜங்கோட அம்மா தான் நம்ம இப்போ ஜங்கோட பார்க்குறாங்கம்மா இப்போ ஜிமின் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ லீவுக்கு வீட்டுக்கு போயிருக்காப்பா, லீவுக்கு வீட்டுக்காக சொல்கிறாங்க. அதான் சார் இப்போ முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்குக்கும் நம்ம டேவோட ஜங்கோட அம்மா டேக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் சொல்கிறாங்க. எங்கம்மா சொல்கிறாங்க. பூசான் போகிறோம். எதுக்கு நம்ம நேட்டிவ் பிளேஸ் போகிறோம் சொல்கிறாங்க. நீ வாடா சொல்லிடுறாங்க. சரி இப்போ டேவும் அவங்க டேக்கு ஒரு பேபி இருக்கும். 1 இயரில் ஒரு பேபி டேஹா, அது பேர் டேஹா. அப்புறம் பேபி நம்ம இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க ஒரு காரில். இந்த பக்கம் நம்ம ஜங்க் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 3 பேரும் ஃபைனலாக இந்த காரில் இவங்க 3 பேரும், அந்த காரில் அவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க. நம்ம டேவோட ஜங்கோட காரை தான் இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக கார் பூசான் போயிட்டு ஒரு பிளேஸ் போகுது. இப்போ டே பார்க்குறாங்க. இந்த லைன் கூட இங்கே வந்த மாதிரியே இருக்கே சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த வீடு கிராஸ் பண்ணிடுது. இதனப்பா ஜிம்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏன்னா ஜிம்னே சேவில் தான் இருப்பா சொல்லிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் யாருக்கிட்ட அதிகமாக யாரும் க்ளோஸ் ஆகலை. அதனால தான் இப்போ நம்ம ஜங்க் டேரெக்டாக போயிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய வீடு, ரொம்ப அழகாக ஒரு பெரிய வீடு. அந்த வீடு கொண்டு பாடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் இருக்கிற அம்மா இந்த வீடு சொல்லிட்டாங்க, இந்த வீடு சொல்லிட்டாங்க. அம்மா வாங்க சொல்லிட்டாங்க. இப்போது ஜங்குக்கு நம்ம ஜங்கோட அப்பா இறங்குறாங்க. இந்த பக்கம் டே அப்புறம் சுகா அவங்க பேபி 3 பேர் இறங்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கா இது யார் வீடு சொல்லி கேட்குறாங்க. நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. ஆண்டி அரேஞ்ச்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா அப்படி தான் போல சொல்லிட்டு ஃபைனலாக எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்தா பார்க் ஹவுஸ்னு போட்டிருக்கு. பார்க்காக சொல்கிறாங்க. சரி ஏகப்பட்ட பார்க் இருப்பாங்களா சொல்லிட்டு டேவும் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு டோர் பில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாசம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பாசம் பார்த்தும் நம்ம டேக்கு ஷாக் ஆகிடுது. ஆண்டி சொல்கிறாங்க. டேங் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. உள்ளே அவங்க ஃபேமிலி வந்திருக்கீங்களா சொல்லி கூப்பிட்றாங்க. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பாரு அந்த மணி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சேவிங்ஸ்லாம் சேவ் பண்ணி மொத்தமாக கொஞ்சம் பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. இப்போது நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ஆண்டி எங்கே சொல்கிறாங்க. ஓ டே இது நம்ம நியூ ஹவுஸ் சொல்கிறாங்க. அப்போ ஓல்டு ஹவுஸ் அதுவாப்பா அது அப்படியே தான் இருக்குது, என்ன சேல் பண்ணல, மெமரிஸாக இருக்குது. ஏன்னா ஜிமின் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீட்டு இல்லையா அப்படியே வச்சிருக்கோம். இது வந்துட்டு நியூவாக நாங்கள் பில்டப் பண்ணதுப்பா. நான் நம்ம ஜிமின் அப்பா அம்மா 3 பேர் சேர்ந்து. ஏன்னா ஜிம்மில் அப்பா அம்மா ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க வர மணியை சர்வ் பண்ணியும் வச்சுருப்பாங்க. அதில் தான் 3 பேர் சேர்ந்து வீட்டை கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக டே பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டே. நீ எப்படி இருக்க? ஒரு மேரேஜ் கூட வர முடியலப்பா, சாரி சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ டே டேரக்டர் ஜங்க பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் எதுவும் சொல்ல மாமையே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் ஒரு நிமிஷம் எது சொல்லிட்டு எங்க அப்படி கூப்பிட்றாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் வெளில வாங்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மில் அப்பா பார்த்துட்டு ஏன் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அங்கிள் சொல்கிறாங்க. அச்சோ ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டா ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் குழந்தைல ரொம்ப அழகாக இருக்கு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ அங்கிள் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. இப்போது ஃபேமிலியில் வந்து பார்த்துட்டு என்ன ஜாட்டி எதனா ஃபங்க்ஷன் வீட்டில் சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதுக்கு உங்கள்கிட்ட பேசுவாங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் புரியல சுகாக்கும் புரியல. இப்போ ஜிம்மில் அம்மா அப்பா பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாம் உங்களோட பையனுக்கு நாங்கள் கேட்டு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கும் புரியல என்னவங்க சொல்கிறீங்க அதுக்கு. இப்போது நம்ம டேவும் பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்ன இப்போ மேரேஜுக்கு ரெடியா கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு புரியல. என்னம்மா சொல்கிறதுக்கு? எங்க ஜங்குக்கு ஜிம்மில் தாங்க லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு? இப்போ டேக்கு பயங்கர ஷாக்கு. டே இவங்களாம் பார்க்குறாங்க. என்னதுக்கு? ஆமாம் டே அந்த ஜங்கு வந்து ஜிம்மில் தான் லவ் பண்ணுறா. ஓகே ஜிமின் ஜங்கு லவ் பண்ணுறா. எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறதுக்கு? ஆமாம் ஜிமின் ஒன்றை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டா. இந்த மாதிரி ஜங்கு தான் லவ் பண்ணுறது, ரொம்ப இப்படி லவ் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜிம்மில் அப்பாவுக்கு மாதிரி இருக்குது. என்னம்மா சின்ன பையனா எங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகேவா. எப்போவும் ஒரு பெரிய பையன் ஒரு சின்ன பையனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். சேம் ஏஜில் பண்ணுறத விடவும் 2 வயசு 3 வயசு சின்ன பையன் பசங்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு மெச்சூரிட்டியான சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் ஜிமின் எவ்வளோ தான் பெரிய பையனாக வளர்ந்தாலும் குழந்தை மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்கு அப்படி இல்லை ஓகேவா. ஜங்கு ரொம்ப போல்டாக இருப்பான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்.
ஜங்க் மாதிரி ஒரு பர்சனுக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்போம் சொல்கிறாங்க. ஜங்கா நம்ம பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் பையன் என்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்டா அவன் ஹைட் பண்ண மாட்டேன் எதையும். ஸ்டார்டிங்கில் சொல்ல கூச்சப்பட்டான், ஏன்னா ஜங்க் வந்து சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன் டே என்கிட்ட எப்படி கேட்டேன்னா, அம்மா இந்த ஏஜ் வந்துட்டு இப்படி ஏஜுக்கு அப்புறம் லவ் பண்ணா எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் கேட்டேன் என்னடா என்ன ஏஜ் சொல்லி கேட்டேன். நான் இந்த மாதிரி 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஒரு ஏஜ் அப்பா சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து அட்வைஸ் பண்ணேன் ஜங்கு ஜிம்மில் அதுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னால் இந்த மாதிரி ஜங்கு என்ன லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்கிட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. என்னென்னு 1 இயர்க்கு முன்னாடி அவன் சொல்லிட்டான். கண்டிப்பாக அதை நான் இப்போ எப்படி அதை பற்றி பேச வந்தது நான் பேசணும் அப்படின்னாக்கா ஒரு மேரேஜை பற்றி பேசணும். உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் பையன் பார்க்கணும் நான் கேட்கும்போது தான் ஜிம்மின் இந்த விஷயத்தை என்கிட்ட எடுத்தான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜிம்மினுக்கு பொண்ணு பசங்களை பார்க்குறது நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு ஜங்கு மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், நம்ம எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் அம்மா சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டாங்க. ஓகேப்பா உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே ஜங்கு அவங்க அம்மாவும் பார்த்துட்டு முறைச்சி பார்க்குறாரு. சாரிடா ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஷாக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஆண்டி இப்போ ஜிம்மில் எங்கே சொல்லிட்டாங்க லீவுக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கான், மேலே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரி இருங்க சொல்லிட்டு அவர் மேலே போகிறாரு. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் போய்ட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஜங்கோட அப்பாவும் ஜிம்மில் அப்பா உட்காந்து பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு டே போகிறாங்க. டே போய் பார்த்தா ஜிம்மில் க்யூட்டாக அவுட் பண்ணிட்டு அப்படி பேட்டில் தூங்கிட்டு இருக்காரு. பாரு கொஞ்சம் கூட அந்த குழம்பு தலை மாறவே இல்லை. நீ என்னோட ஜங்காவோட லவ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. என்னால் நம்பி இப்படி மூச்சு குட்டி என்னை ஏமாத்திட்டியா என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான் ஓய் அப்படி கூப்பிடுறாங்க ஜிமின். போங்க சொல்லிட்டு ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஓய் அப்படி கூப்பிடுறாங்க ஜிமின் தான். என்ன சொல்லிட்டு ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டேட்டே சொல்லிட்டாங்க. டேட்டே தான் சொல்லிட்டாங்க. டேட்டே எப்படி இருக்கா சார் ஜிம் டக்குன்னு எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்தா ஹேர்லாம் மெஸ்ஸி அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. சரி டே பார்க்குறாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இப்போ குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போயிட்டு ஓடி போய்ட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வெளில வராங்க. டே ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ஷன் பண்ணுறாங்க. இதை போட்டு சொல்லிட்டாங்க. எதுக்கு டேட்டே சொல்கிறாங்க போட தெரியாமல் நடிக்காத கேடி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஏன்பா ஜிம்மில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. டே அழகாக மேக்கப் பண்ணி விடுறாங்க. நீ சும்மாவே அழகு தான் சொல்லிட்டு அவர் மேக்கப் பண்ணி விட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் உட்காந்துருக்காங்க. ஜிம் நர்வஸாக இருக்காங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க உனக்கு தெரியும் தானே ஒன் டே இப்படி நடக்க சொல்கிறாங்க. ஒன் டே இப்படி நடக்கும்னு தெரியும் ஆனால் இப்போவே நடக்கும்னு தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜங்க நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்னி சொல்கிறாங்க. நான் எத்தனை டைம் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக எனக்கு ஒரு சன்னிலாவாக அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் அப்பா ஜிம்முக்கு நர்வஸாக இருக்காங்க. பாரு நர்வஸ் ஆகுது ஓகேவா எனக்கு புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்க ஜிம்மில் அம்மா அங்கே பாருங்கள் நான் சிஸ்டர் நான் ஃபுட்டாக ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க சோப் பண்ணிருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு 2 பேரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டே சுகா வந்து பேபி வச்சுருக்காங்க. ஜிம்மில் அப்பா ஜங்கோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. பட் சுகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஜங்கு கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்குது. பட் நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா வா சொல்லிட்டு ஹேண்டை காட்டுறாங்க. ஜிம்மும் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு அங்கே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பி. ஜங்கா என்கிட்ட சொல்லவே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா கேட்குறாங்க. டேக்கிட்ட அம்மா உனக்கு எதுவும் தோணலையா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த டவுட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒன் டே ட்ரிப்பு போயிருந்தோம் சொல்கிறாங்க. ட்ரிப்பு ஆமாம் அது நியூ இயரில் எப்போவுமே என்னுடைய மோச்சிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவேன் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அவனை காணும் ஜங்காவையும் காணும். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் பார்க்கும்போது கரெக்டாக நியூ இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 2 பேர் வெளில வந்து ஒன்றா தான் வந்தாங்க. அப்போ ஜிமின் ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் சம்திங் எதாவது உங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கேட்க விரும்பல. அவங்க சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா என்னோட ஜிமின் இந்த இடத்துல அக்கறை ஃபீல் பண்ணக்கூடாது. எங்கே என்னோட தம்பி லவ் பண்ணுற சொல்லிட்டு அதுக்காக தான் அப்படியே விட்டேன் சொல்லிட்டு டே சொல்ல சுகா பார்க்குறேங்க அந்த அளவுக்கு சொல்கிறேங்க. அவன் எனக்கு என்னோட மூச்சு நான் அவ்வளோ பிடிக்கும். அவன் ஹாப்பியாக மட்டும் எனக்கு போதும். அவன் வேறு யாரு கூட வந்து ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்கும். என் தம்பி கூட இருக்க முன்னாடி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நான் ஜங்கு ரொம்ப போல்ட் ஆகிட்டான். அவன் நல்லா பார்த்துப்பான். ஜிம்மின் சில விஷயத்தை சென்சிட்டிவாக இருப்பான். ஆனால் ஜங்கு கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எனக்கு அப்பயே புரிஞ்சு ஓகே இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் எப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணேன். ஃபைனலாக அவங்களும் நான் நினச்ச மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றா மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி லவ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஜங்கு வந்து ஜிம்மின் பிள்ளை சுற்றுறான் மட்டும் தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே என் மோச் பண்ணி ஒருத்தன் சுற்றுறான்னு தெரியாமல் போயிடுமா சொல்கிறாங்க. எனக்கு அலெக்ஸ் வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ண இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அலெக்ஸ் ஜிம்மினுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸாக வரல. அது நம்ம ஜிம்மின் அலெக்ஸ் ஒன்றா பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ நல்லா குட் ஃபீல் வரல. ஏன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜங்கு கூட ஜிம்மில் இருக்கும்போது என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணாலும் தெரியும் கண்டிப்பாக ஜங்கு மிரட்டி தான் அதெல்லாம் பண்ணியிருப்பா சொல்லிட்டு. ஆனால் அவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க க்யூட்டாக. அவங்ககிட்ட அவ்வளோ கேரிங் சைடு வந்து இருந்துச்சு நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஃபைனலாக அவங்க ஹாப்பி ரொம்ப ஹாப்பி. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரதர்லாம் ஒரு மாதிரி ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மிலும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தானே மேரேஜ். இந்த காய் வந்து ஜோன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் ஒருத்தர் ஷாக் தான். இப்போ எல்லாருமே வந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஜிம்மினோட மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு பார்த்து பண்ணியிருப்பாரு. மேரேஜ் அரேஞ்ச் ஒரு கிழமை அவர் தான் பண்ணியிருப்பாரு. இப்போது நாங்கள் கேட்குறாங்க ஜங்காக நீ பார் ஜிம்மினி திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க கூட கேட்குறாங்க.
நம்ம ஜூன்ட்டு கேட்குறாங்க பார்ச்சிமனாக நீ சான்ஸ் உங்கள் திருமணம் சேர்க்கல சம்மந்தம் சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஜிம்மோட ஃபேஸ் கப் பண்ணிட்டு அப்படியே ஃபோர்கிட்ட போய் லவ்லேயே கிஸ் பண்ணிட்டாங்க. இது பார்க்குறப்ப டேக்கு புரியுது எவ்வளோ ஜென்யூனாக இருக்கான். அவன் ரொம்ப லவ் பண்ணுறது. ஆனால் மற்றவங்க முன்னாடி அந்த மாதிரி ஆக்குவரை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாரு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நம்ம டேக்கிட்ட ஒரு பாசம் வராங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா யோனிச்சிடும் என்னும் தான் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. எல்லாம் ஹைட் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜ் முடிச்சு கீழே வராங்க. இப்போ தான் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகே சொல்கிறாங்க. டே சாரி சொல்கிறாங்க. சாரிலாம் வேணாண்டா ஓகேவா நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம வந்துட்டு அப்புறம் சுகா அவங்க பேபிலாம் கிளம்பிடுறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. ஜிம்மினும் ஜங்குக்கும் ஜிம்மில் ஜங்கோட அப்பா அம்மா இருக்காங்களே அந்த ஹவுஸ் தான் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வரும்போது ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு தனியாக இருக்கிறத விட இப்படி ஒன்றா இருக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா அம்மா கூட இருந்தது நானும் டே வந்து மேரேஜ் பண்ணிட்டு சுகா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ நீ நம்ம தானே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே வீடு நம்ம இப்போலாம் டைம் கிடைக்குது அப்போ போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரூம் வந்து பெட்ரூம் பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காது. 1 வீக்கில் நம்ம ஜிமின் ஜங்கு எடுத்த மொத்த பிக்சர் அந்த ரூமில் அட்டாச் ஆகிட்டு ஒரு பெரிய பிக் ஃப்ரேமில் எப்படின்னா இவங்களோட பிக்சர்லேயே அந்த பிக்சர் இருக்குது. அப்படி செட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஃப்ரேமில் இவங்கள எப்போலாம் எடுத்தாங்களோ அந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து கரெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய பிக் ஃப்ரேமாக பண்ணிட்டாங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கா சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அதில் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க இது வரைக்கும் சுற்றின பிளேஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அந்த வெட்டிங் டே நைட்டு தான் ஜிமின் வந்து பகல் ஃபுல்லாக அவங்க ஜங்கோட அம்மாட்ட பேசியிருந்திருப்பாங்க. அவங்க லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. இப்போ நைட்டு தான் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஓகேப்பா நீ போய்ட்டு தூங்க சொல்கிறாங்க. சரி ஜிம் மேலே வராங்க. இங்கே வந்து பார்த்தா ஜங்கு அவ்வளோ ஹாட்டாக அழகாக அந்த பாத்ரூமில் அப்படி பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அவ்வளோ அழகாக நின்றுருக்காரு. ஜிம்முக்கு அது ஒரு மாருக்கு பார்க்குறேன். ரூமும் ரெடியாக இருக்குது. ரூம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்மில் நின்றுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உள்ளே வா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு நர்வஸ் நின்றுருக்காரு. இப்போ ஜங்க் போய்ட்டு அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. ஜிம் டோர் பக்கத்தில் இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது வா சொல்லிட்டு ஜங்க் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்காக சொல்கிறாங்க போயிட்டு குளிச்சுட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் போய்ட்டு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிறாங்க. போய்ட்டு குளிச்சுட்டு அப்படி பார்க்குறாங்க. ஒரு பாத்ரூம் இருக்குது. வேர் பண்ணிட்டு வெளில வராங்க. ஜங்கும் ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. 2 பேரும் ஃபுல் ஒரு ஒயிட் கலர் பாத்ரூம் தான். அந்த ரூம் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸு கேண்டில்ஸ் சொல்லிட்டு ஃப்ராக்ரன்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா கண்ணில் அப்படி ஒரு மாதிரி தெரியுது. வரைக்கும் பார்க்காத ஒன்று பார்க்குறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா ஏன் இப்படி இருக்கா கேட்குறாங்க. ரொம்ப ஹாட்டாக ஒரு மாதிரி அப்படி இருக்காரு. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. அடி இங்கே பாரு பல வருஷம் கனவுடா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 இருக்குமா சொல்கிறாங்க. 6 இயருக்கு மேலே தானே இருக்கும் நான் லவ் பண்ணி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க 6 இயருக்கு மேலே ஆகிடுச்சிடா ஓகேவா இதுக்கு மேலே வெயிட் பண்ணி வைக்கிறது செல்லும் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க பாரு வா சொல்லி ஜங்கு தான் ஜிம்மில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. வீட்டில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கே பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஓவர் ஆகுறாங்க. அவர் கண்ணில் அப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் தெரியுது. அதுவும் ஒரு வகையான லவ் தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்கு அப்படியே ஜிம்முக்கு லிப் போய்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே ஹாப்பியாக வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு கொஞ்சம் பயம். ஜங்கு அப்படியே நெக்கு ஐஸ் நோஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே மெல்ட் ஆகிட்டோம். ஜங்கு போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா பயமாக இருக்குது பட் ஐ வாண்ட் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பயம் போயிடும் ஓகேவா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்கலாம்டா. ஜிம்முக்கு க்யூட்டாக இருக்காரு. அப்படி ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு வெளில வா சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பாரு நீ ஷை ஆகிறது எனக்கு வெளில தெரியுது ஓகேவா நீ பிளாங்கெட்டுக்குள்ளே தான் ஷை ஆகிற ஆனால் எனக்கு வெளில நல்லாவே தெரியுது கொஞ்சம் வந்து ஜூரியா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க ஏஞ்சி வாடா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்படி மட்டும் வரலாம் அகைன் ஒரு 1 ரவுண்டு போவான் சொல்கிறாங்க. அச்சனோ சொல்லி ஜிம்மில் வந்துருக்கா பிளாங்கெட் எடுக்கிறாங்கக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜங்கா நான் ஆஃபீஸ் போகணும் சொல்கிறாங்க. பாரு ஒரு ஆஃபீஸ் சொல்லி போவேன் சொல்கிறாங்க. என்னது ஆமாம் நீ ஒன்றும் என் கூட ஹவுஸ் ஒய்ஃபாரு இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாரு இல்லைனாக்கா என்னோட கம்பெனிக்கே வா சொல்கிறாங்க. உன்னோட கம்பெனிக்கு அதாவது ஐ மீன் நம்ம கம்பெனிக்கு சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறேன் நீ வர சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் போனால் நீ நம்ம கம்பெனிக்கு வரணும் இல்லைனாக்கா வீட்டில் இருக்கணும் எது ஆப்ஷன் சொல்கிறாங்க. சரி உங்க கூட வரேன் சொல்கிறாங்க. வரியா சொல்கிறாங்க. சரி எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. எல்லா ஷை எந்திரி சார் ஜங்கு அப்படி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து 2 பேர் குளிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஷையாக தான் இருக்குது. ஜங்கு பார்க்க என்னடா இவ்வளோ ஷை ஆகுறா இன்னமும் ஷைனஸ் போகல சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜங்கு அப்படியே ஹாப்பியாக 2 பேரும் பாத் பண்ணிட்டு வெளில வந்து ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் 2 பேரும் அப்படியே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டு கீழே வராங்க. நான் ரிசைன் சொல்கிறாங்க. உனக்கு ரிசைன் லெட்டர் ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்காமா உன்னோட மெயிலேருந்து நான் கம்பெனிக்கு ரிசைனிங் லெட்டர் போட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் ஜங்கு கீழே வராங்க. ஜங்கோட பார்க்குறீங்க என்ன பாரு 2 பேரும் கிளம்பிட்டீங்க சொல்கிறாங்க. அம்மா ஆஃபீஸ் போகிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு
ஜிமின் என் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம்ப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஆன்டீனை போய்ட்டு வர சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஜங்கோட ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு செய்வோம் இல்லையா, அவங்க ஆஃபீஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஜிமின் ஜங்கு மேரேஜ் ஆனவங்க தான் சொல்லிட்டு அவங்க கப்பல் சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஆஃபீஸில் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ரொமான்டிக் விஷயம் வீட்டோட சரி, வெளில ஆஃபீஸில் அப்பெல்லாம் கிடையாது. ஜிமின் ரொம்ப சென்சாராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறேன் பேபி ரொம்ப சென்சாராக ஒர்க் பண்ணுறான். அவன் டேலண்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து வச்சிடக்கூடாது, இங்கே ஒர்க் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஜங்கு பாட்டுக்கு ஜிம் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் 2 பேரும் போகிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு அப்படி வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்குது, இதே சொல்லிட்டு போய் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் டேல என்னோட ஒய்ஃபுக்கு ஆஃபீஸ் வந்துருக்காங்க, மார்னிங் வாங்கி கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன், இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் போட்டு வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே டெஸ்ட் போகுதா, எப்போதும் ஒர்க் போகிறது வீட்டுக்கு வருது, அப்புறம் வீக்கெண்ட் ஆனால் வெளியே போய் சுற்றுறது, அப்புறம் சம்டைம்ஸ் டே வீட்டுக்கு போவாங்க. இப்படி தானே போயிட்டு இருக்கு, டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒரு 8 months ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க அப்படியே வந்துட்டு அவர் டயர்டாகவே இருக்காரு. அது ஆஃபீஸில் ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் ஜங்கா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜங்க் அது ஃபுட்டை ஃபீட் பண்ணலான்னு போகிறாரு. கரெக்டாக ஜிமின் அது ஜங்கோட கேபினில் தான் ஃபுட்டை அவர் ஃபீட் பண்ணலான்னு போக ஜிமினுக்கு வாமிட் பண்ணிடுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு மவுத்தில் வைப் பண்ணி விட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயிண்ட் ஆகிடுச்சு. ஜங்கு மேலே சாஞ்சிடுறாங்க. ஜங்கு அப்படி ஜிமின் அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு டாக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு டாக்டர் வராங்க, வந்து பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீஸ் ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. என்னென்னு ஹீஸ் ப்ரெக்னென்ட் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் நினச்சி பார்த்துக்க மாட்டார் இந்த மாதிரி டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏன்னா 2 பேரும் ஒர்க்லேயும் மிஸ் ஆகிருப்பாங்க, 2 பேரும் ஹாப்பியாக வந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல நினச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தா ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக போயிட்டார். ஜங்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஜிமின் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு போய்ட்டு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி எப்படி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பேபி கிஸ் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அச்சோ நீயே ஒரு பேபி, உனக்குள்ள ஒரு பேபியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்குள்ள பேபியா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ ப்ரெக்னென்ட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிஜமாக ஜங்காட்டுக்கு நிஜமாக நான் பொய்ய சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக எடுக்கும் டியர்ஸ் வருது. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ எதுக்கு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்லிட்டு ஜிம்மும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டை கூட்டி வந்துடுறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சோன்ட்டே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மோச்சி குட்டி நீ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது, பார்க்கவே முடியாட்டி என்னை பாரு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. அச்சோ ஷையாக இருக்கா சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு 2 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா. ஒரு 2 ட்வின் பேபிஸ், ஏன்னா நம்ம ஜிமினுக்கு பிறந்த ட்வின் தான். ஓகேவா பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரும் வேறு ஒரு ஃபேஸில் தான் இருப்பாங்க, ஒரே ஃபேஸில் கூட இல்லை. ஜங்கு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு மாதிரி ஜங்கு பயங்கர பாசம். அந்த பையன் அப்படியே ஆப்போசிட் ஜங்குக்கு ஜிமினுக்கிட்ட. ஆனால் பையன் கொஞ்சம் ரகட் பாய் தான். நம்ம ஜங்குக்கு ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் ரகட் பாய். நம்ம பேபி வந்து ரொம்ப சாஃப்டாக க்யூட் கேர்ள். நம்ம ஜங்கு பார்க்குறேன். என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என் பொண்ணு வந்து ரொம்ப செல்லம். பிரின்சஸ் சொல்லிட்டு மினி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஜோன். ஆனால் பிரின்சஸ் வந்து மினின்னு சொல்லி கூப்பிடுவார் அவர். நம்ம இந்த பேபி பார்க்குது மாமா சொல்கிறாங்க. என்ன தங்கம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டாடா இப்போ தரும் மினியை கொஞ்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. சரி விட்றா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அந்த பேபி சொல்லிட்டு இப்போ அந்த மினி போய் பார்க்குதுங்க. பாரு டேடா எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இல்லை அம்மா டேடா 2 பேருக்கும் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம்மா சரியான பாசிட்டிவ் பசங்களாக இருக்காங்க சொல்கிறாங்க. அதுவும் யார்கிட்ட பாசிட்டிவ் ஆகுறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா எனக்கு 2 அம்மா எனக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் தரமாட்டேன் சொல்லிட்டு பேபி பேபி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஜிம்மிக்கிட்ட. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாண்டா நீ உண்மையாக ஒய்ஃப் என்கிட்ட விடவே மாட்டேறா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டேடா அவங்களுக்கு தான் என் சிஸ்டர் இருக்கல்ல சொல்கிறாங்க. என் சிஸ்டர் எப்படி உங்களுக்கு செல்லமோ அதுமாதிரி நம்ம அம்மா எனக்கு செல்லவும் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா எங்களுக்கு வெக்கேஷன் வருது, நாங்கள் போகவா கேட்குறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. டேடா நாங்களும் சொல்கிறாங்க. என்னதுக்கு நாங்களும் போகணும், கிராண்ட்மாட்ட சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இருப்பீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் இருப்போம், நாங்கள் கிராண்ட்மா கூட தான் எங்கனாலும் இருப்போம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏன்டா இதுக்கு முன்னாடி அவங்க கூட இருந்ததே இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அம்மா சொல்கிறாங்க இவங்களுக்கு 2 வயசு தான் ஆகுதுன்னா என்ன பேச்சு பேசுங்க 2 சொல்கிறாங்க. 4 வயசுக்குள்ள பேச்சு பேசிட்டு இருக்குங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குறான். அவன் பேர் மின்மின். ஓகேவா ஜோன் மின்மின். இப்போது நம்ம பேபி பார்க்குறான். டேடா அம்மா எனக்கு பேக்கெலாம் லக்கேஜரி பேக் பண்ணி தராங்க சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்தாங்க சொல்லிட்டு அவங்க ஜிமினு வந்துட்டு லக்கேஜரி பேக் பண்ணி தராங்க. இங்கே நம்ம பேபி வந்துட்டு நானும் போகணும் சொல்கிறாங்க. சரி 2 பேரும் லக்கேஜரி பேக் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா ஓகே நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு வரா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு உங்கள் ஃபைனலாக பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க பூசான் தான் போகிறாங்க. பூசான் போயிட்டு அங்கேயும் கிராண்ட்மா இருப்பாங்க இல்லையா ஜிம்மோட அப்பா அம்மா, அவங்கள்ட்ட பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க பேபிஸ்லாம் போனதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஜோ வீடே மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லா திங்ஸும் போய்ட்டு க்ளீன் பண்ணாலும் போக இப்போ ஜங்க் அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் லாக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் ஜங்கா இந்த டைமில் டோர் லாக் பண்ணுறீங்க, அது டே டைமில் சொல்லி ஜங்கு ஜிம்னு கேட்கா. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க. ஏன்னா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் அப்படியே கிட்டே வராங்க. ஜிம்முக்கு மேலே இருக்குது. ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. என்னடா வேண்டாம், என்னடா பையனை பற்றி வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க ஜங்கா சொல்கிறாங்க. பின்ன பாசிட்டிவ்க்கு பிறந்தவன
பார்த்து வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஜங்கா அவன் உங்களை மாதிரி கண்டிட்டு சொல்லிட்டாங்க. பாசமாக இருக்கா என் மேலாடா அவன்கிட்ட உங்கள் வருஷம் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான்டா. எப்போ பார்த்தாலும் மம்மான்னு சுற்றிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட ஃப்ரீ டைம் விட மாட்டேன். என் ஒய்ஃபெல்லாம் தொட முடியாது சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி பார்த்தா என் பொண்ணு கூட அவங்க போய் சுற்றி வந்துட்டுருக்கா சொல்கிறாங்க. அதுதான் உண்மை தான். என்னோடய பிரின்சஸ் மினி வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க. என் பையனும் சாஃப்ட்டு தான் சொல்கிறாங்க. எங்கள் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க ஒரு ரகட் பாய் வேணும், அப்புறம் ஒரு க்யூட்டான ஒரு சாஃப்டான ஒரு கேர்ள் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே பெற்று கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு இன்னும் அப்படி ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே கேட்க மாட்டேன். ஏன்னா 2 பேர் போதும் ஓகே. இவங்க 2 பேரும் சமாளிக்கவே எனக்கு டைம் பற்ற மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் என் பேபியை வேறு அப்புறம் கண்டுக்க முடியாமல் போயிருமே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இப்படி நான் கண்டுக்கிறது இல்லை சொல்கிறாங்க. அப்படியா கண்டுக்கிறது எல்லாமும் சொல்லிட்டாங்க. இப்போ இது என்ன சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மில் நிற்கல ஒரு ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்னோட ஃபஸ்ட்டு பேபி நீ தான்டா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கா. ஆமாம் நான் அவங்கள ஃபஸ்ட்டு பேபி, அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் செகண்ட் சொல்கிறாங்க. சரி ஜங்கோ ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கூட வெளில போகணும் போட்டு சொல்கிறாங்க. அப்படியா இப்போ அவங்க அந்த பக்கம் கிளம்பி போனது நீ என் கூட போகணுமா சொல்கிறாங்க. சரி ஓகேவா எனக்கும் கூட வெளில போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி வெளில கிளம்பிட்டாங்க. ஊர் சுற்றுறதும் போயிடுறாங்க. இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஓகேவா பாய் டேக் கேர் எவ்ரிவன்.